என்னது என்னது இன்னைக்கு என்னது? அச்சுமாக்கு இன்னைக்கு பர்த்டேவா? நிலன் லவ் லெட்டர் அச்சம்மாக்கு என்ன எழுதிருக்க? அச்சம்மாட்ட சொல்லு. ஐ லவ் யூ எழுதிருக்கேடி. எழுதிருக்க வேணாம் வாங்க. சந்தோஷமா ஹேப்பி சந்தோஷமா அது ஏன் தெரியுமா? நம்மள நம்பி அம்மா வந்தத ஃபீல் பண்ணுவா. நான் இந்த ரெட் ஷர்ட்ல பார்த்த அழகுல நான் மயங்கிட்டதனால லிஃப்ட் அமுக்கணும்னு மறந்துட்டேன். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. இத பாத்தீங்களா? இவ்ளோ தூரத்துக்கு என்ன நடக்க வச்சு நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சாலே பெருமையா இருக்கு எனக்கு. நீ தான் அர்ச்சனை பண்ணியா? வாய்ஸே மாறி இருக்கே. கேட்டாலே போதும். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நவிலன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன பண்ணுவ? ஷூவை க்ளீன் பண்றதுன்னா நின்னுட்டு வேலை தான் வாங்கிட்டு இருக்கற. அவங்க வைஷு மாதிரி க்ளீன் பண்றாங்க. நான் க்ளீன் பண்ணேன்னு சொல்லி ரெண்டையும் கூட்டி வந்து வேடிக்கை பார்க்க வச்சு என்ன பண்ண வைக்கிறாங்க? ஓ குடு, அவங்க கையில கொடுத்து பண்ண வை. இந்த பிரஷ் பண்ண. ஓ அவ ஷூ அங்க இருக்கா? அது பிரஷ் பண்ணி தண்ணி எல்லாம் தெளிச்சாச்சு. ரெண்டாவது ரவுண்ட் போய்கிட்டு இருக்கு. அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம். எத்தனை ரவுண்ட் போவோமோ? ஏய் பக்காவா இருக்குடா, நீட்டா இருக்குடா, சூப்பரா இருக்கு. படாது சாமி படாது. என்ன சுத்த என்ன சுத்தாதடா. போதும் போதும் போதும். அம்மா எனக்கு இந்த மாதிரி பண்ண. சரி எதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? எதுக்கு? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே தெரியுமா? என்ன ஸ்பெஷல்? அந்த ஸ்பெஷல் டே பத்தி சொல்றதுக்கு தான் இந்த vlog. அது என்ன அவங்கள்ட்டே கேட்போம். சரி ரெண்டு பேரும் எதுக்கு இப்ப கிளம்பி நிக்கிறீங்க? எங்க போறீங்க? நிலன் நவிலன் நாங்க எங்கேயும் போல இப்ப வெளிய போயிட்டு வீட்டுக்குள்ள தான் போறோம். வெளிய ஏன் போறீங்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? வீட்டுக்கு தான் போறோம். இன்னைக்கு ரெண்டு பேரும் சொல்லுங்க. இன்னைக்கு என்னது என்னது இன்னைக்கு என்னது? அச்சுமாக்கு இன்னைக்கு பர்த்டேவா? செகண்ட் பர்த்டேவா? டேய் 64வது பர்த்டேடா. 62nd பர்த்டே. அதுக்காக மைக் வர ரெடி பண்ணி ஓ ஏய் உள்ளுக்குள்ள லவ் லெட்டர் தான அச்சுமாக்கு? நீ வந்து லவ் லெட்டர் தான எழுதி வச்சிருக்க? ஆமா லவ் லெட்டர். என்ன எழுதி இருக்கற? என்ன லவ் பண்றேன்னு எழுதிருக்கீங்க? லவ் லெட்டர். மே ஐ கம் இன்? தேவையில்லை. என்னடா மார்ஜின்லாம் போடுற? நான் உங்களுக்கு நிறைய லவ் லெட்டர் எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. லவ் லெட்டர் வாங்கி தெரியா? லவ் லெட்டர் கிடைக்கும். சரி நீ இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு என்ன தெரியும் வருது? அண்ணு காப்பி அடிச்சு எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கும். அண்ணு எதுக்கு தெரியும் சொல்லாத. நான் வந்து என் கற்பனை திறனை நான் பிரியா எழுதுனத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். If you love me also I love if you. சரி சரி எல்லாரும் போய் அம்மாக்கு பர்த்டே விஷ் பண்ணுவோமா? ஓடுங்க ஓடுங்க எல்லாரும். அச்சா ஓடு 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 ஓடு. இப்படி கிட்டக்க வா வந்து. அடப்பா ஒரு ஜீப்ல அச்சமா விட்டுட்டியடா. நிலன் லவ் லெட்டர் அச்சமாக்கு என்ன எழுதிருக்க? அச்சமாட்ட சொல்லு. ஐ லவ் யூ எழுதிருக்கேடி. எழுதிருக்க வேணாம் வாங்க. சந்தோஷமா ஹேப்பி பர்த்டே. சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க. நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க. இப்ப பாத்துக்கலாம். சோ இந்த பர்த்டேக்கு அம்மா தான் நல்லா வச்சிருக்காங்க. எங்க அலசி போய் என்ன ட்ரீட் கொடுக்க போறீங்க? அம்மாவால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன பண்ண முடியுமோ உங்களை பாத்துக்கிறேன். ஏய் ஒரு நிமிஷம். நாங்களும் எங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ சந்தோஷமா இருக்கு. ஒரு நிமிஷம். மேட்சிங் அம்மா பர்த்டேக்காக. ஓகே. சோ பாருங்க மக்களே, நம்ம வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு அம்மா ஆசைப்படுற மாதிரி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்களும் இருப்போம் அப்படிங்கறத வந்து சிம்பாலிக்கா வந்து அதே காட்டிடும். பட் இது பிங்க் ரெட்டா இல்ல ரெண்டு ரெட்டா? ரெண்டும் இருக்கு. ரெட் இருக்கு. அது ரெட்டே இல்ல. ரெட் தான் எப்படி சொல்லிட்டா? ரெட் தான். அப்புறம் இந்த வீடியோல என்னெல்லாம் நடக்குதுங்கிறத தொடர்ந்து பாருங்க. எங்களை எங்க அழைச்சிட்டு போறீங்கங்கறத இப்பவே சொல்லிடுங்க. டேய் அவங்க போட்டேடா. நாம தான் அவங்களுக்கு ஏதாவது அழைச்சிட்டு போறோம். கோயிலுக்கு போறோம். கரெக்ட்டா? ஓகே ஓகே. பிரியா ஹோட்டலுக்கு போறோம். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போறோம். அதுல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இடத்துக்கு போறோம். ஆமா ஒரு புதுசான ஒரு மெடிடேஷன் ஆள் தானே. அருண் தான் நல்ல பிள்ளையா. அம்மா அப்படியே அம்மாக்கு ஏத்த புள்ளடா. அது அம்மாக்கு ஏத்த பிள்ளைதான். எங்கடா இல்ல அங்க மாமா
அம்மா விட்டுட்டு பொண்டாடி கூட வரதுக்கு பாக்குறாமா இல்ல இப்ப ஒய்ஃபோடே வாடா இடம் இல்ல பாய் பாய் அண்ணு கை பிடிச்சு கூட்டு வா நாம தான் அம்மா கூடவே இருப்போம் அதாவது அதை நம்ம சொல்லாம இருந்தா கூட அது சொல்லி சொல்லி ஏன் இப்படி பண்ற ஆனா அவன் சொல்லிட்டா என் பின்னாடி இருக்கிற ஜீரோவை கொஞ்சம் அமுக்கேன் ரொம்ப நேரமா மூடியே இருக்கு கதவு தேடிக்கிட்டே இருக்கு கடைசி ஏன் தெரியுமா நம்மள நம்பி அம்மா வந்ததை ஃபீல் தெரியுமா இந்த ரெட் ஷர்ட்ல பார்த்த அழகுல நான் மயங்கினதுனால லிஃப்ட் அமுக்கணும்னு மறந்துட்டேன் என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல உண்மையில் கொண்ட காதலுக்கு கண்ணில்லை கண்ணா அடடே ஆச்சரியக்குறி கரெக்ட் டீச்சர் நினைச்சது நீங்க கரெக்டா கவிதையா அம்மா கொஞ்ச நேரத்துல லிஃப்ட்ல கரண்ட் எல்லாம் போயிடும் இங்கேயே நிக்கிறோமாடா ஆமாக்கு நான் போல அது ஒன்ன விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாம நிக்கிறோம்டா அதான் இப்ப நீ எங்க போலையான்னு கேட்டோடனே போறோம் வாய் 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 நம்மளால ஏன் பேபி நம்மளால நான் எடுக்கல அதை இருக்கல பேபி நம்மளால ஏன் பேபி ஒண்ணு கூட உருப்படியா பண்ண முடியல ஏன்னா உன்னோட ஹார்ட் பீட் இல்லாம நீ வரமாட்டேன்னு நான் நினைச்சேன் மலரினும் மெல்லிது காதல் சூப்பர் பா நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா அதனால அந்த லைட் ஹிட்ச்லயே அமுக்கிடுச்சு ஆமா எவ்வளவு மெல்லியது தெரியுமா அம்மா எங்களுடைய காதல் எவ்வளவு மெல்லியது தெரியுமா இந்த பாருங்க மலரினும் மெல்லினது காதல் ஓகே அடி ஸோ மக்களே அம்மாவோட பர்த்டே முன்னிட்டு ஸ்பெஷலாக வந்து ஒரு கோயிலுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறோம். ஸோ அந்த கோயில் இங்கேருந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி தேடி கண்டுபிடிச்சி இந்த கோயிலுக்கு தான் போகணுங்கிறத டிசைட் பண்ணிட்டோம். அந்த கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நவீலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அது வேற எங்கேயும் கிடையாதுமா. இதை பார்த்தீங்களா இவ்வளோ தூரத்துக்கு என்ன நடக்க வச்சு நீங்கள் அழைச்சிட்டு வந்துருக்கீங்கன்னு நினைச்சாலே பெருமையா இருக்கேன். இந்த படத்துல இந்த மன்னன் படத்துல வந்து ரஜினி சார் அம்மா தூக்கிட்டு போவாங்க. நானும் வரணும் இப்போ வந்து அந்த கோயிலுக்கு வந்து பாட்டு பாட்டு தூக்கிட்டு போலாமா? வேணாம் அந்த கஷ்டத்தை நான் கொடுக்க விரும்புறேன். வைஷுக்கு ராத்திரி கழுத்து முடிச்சிருக்கு. ஆமா அதனால போயிட்டு இங்கேருந்தே ஃபஸ்ட்டு கோயிலில் பாருங்க. அருணும் வயசு வந்தாலும் நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ மக்களே இதுதான் வந்து இன்னொரு ஸ்பெஷலான கோயில் நாங்கள் இருக்கிற இந்திரா நகரில் வந்து இருக்குது. ஸோ இது என்ன கோயில் பேபி? ஐயப்பன் கோயிலா? ஐயப்பன் கோயில். ஐயப்பன் கோயில். ஓகே. ஐயப்பன் கோயிலில் காலையிலேயே அம்மா பேருக்கு வந்து அர்ச்சனை பிரசாதமும் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நீ தான் அர்ச்சனை பண்ணியா? வாய்ஸே மாறி இருக்கே. கேட்டாலே போதும் போதும். என் குரல் ஒரு 2 மாசமாவே இப்படிதான் இருக்கு. அது என்னைக்கு மாற போகுதுன்னு எனக்கு தெரியல. யாராவது ஹோம் ரெமடிஸ் இருந்தா சொல்லுங்க. ரொம்ப நாளா இப்படியே கட்டின தொண்டை சரியாவது 2 நாள் மறுபடியும் கட்டிக்குது. பேபி எனக்கு ஹோம் ரெமடி தெரியாது. ஹோம் ரவுடி யாருன்னு தெரியும். சொல்லவா? மக்களே சாம்பிள் பாத்துட்டீங்க. அப்படி மக்களே எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருந்த செலிபிரிட்டி வந்துட்டாங்க. ஸோ இவர் தான் அவரு. ஸோ அவர் வந்து இந்த பேண்ட்டுக்கு வந்து இந்த டிஷர்ட் மேட்சிங்காக இருக்கான்னு 1 மணி நேரம் கண்ணாடி முன்னாடி நின்று ஆராய்ச்சி பண்ணி இப்போ கண்டுபிடிச்சாரு. ஸோ நான் அம்மாட்ட சொல்லிட்டேன், ரொம்ப தூரம் பிளான் பண்ணி உங்களை கஷ்டப்பட்டு ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போறோம்னு சொல்லிட்டு. எதுக்கு? பிரசாதம் வாங்கிட்டு இருக்கா? அம்மாக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு பாயசம் அர்ச்சனை பண்ணேன். அபிஷேகம் பண்ண கொடுத்து. ஓகே. இல்ல சாமி கும்பிட கொடுத்துருக்காங்களா? ஓகே. அதனால அத வந்து ஓகே चलो வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். ஓகே. அதெல்லாம் வைக்கவே நம்ம சொல்லுவோம். வாங்க வாங்க டைம் ஆச்சு. ரொம்ப தூரம் போகணும் கோயிலுக்கு. சீக்கிரம். இந்த குண்டா பத்தாதோன்னு ஒரு டவுட்ல இங்க பாரு. குட்டி குண்டா வந்திருக்கு. இது குடும்பஸ்தர்கள் தான் அப்படிதான். ஓகே போங்க. அடடா பக்தி பரவசம் பொங்குது. சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரி சில நேரம் நமக்கு பிடிச்சது வந்து நம்ம பண்ணணும். சில பேர் வந்து சில டைம் வந்துட்டு குடும்பத்தோடு ஒரு சந்தோஷமான விஷயங்களை பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணம். ஓகே வாங்க வாங்க. பக்தி பரவசம் முடிஞ்சு வந்துடுச்சு. ஓகே ஹாப்பியா? தரிசனம் எப்படி போச்சு? ஐயப்பன் தரிசனம் சூப்பரா பீஸ்ஃபுல்லா ரஷ்ஷே இல்லாத ஒரு நல்ல தரிசனம். ஸ்பெஷலா என்ன வேண்டிட்டீன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. பட் வந்து ஆனா நம்மளுக்கே தெரியல என்ன வேண்டியிருப்பாங்கன்னு. நாம நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் அமைதியா சந்தோஷத்தோட ஆரோக்கியத்தோட இருக்கணும். அவ்வளவுதான். அம்மாக்களே இப்படி தானே. நீயும் ஒரு அம்மா தானே? நானும் ஒரு அம்மா தானே. பத்தியா அம்மா பத்தி பேசினா புள்ள அழுகுது. மக்களே முக்கியமான ஒரு விஷயம் தான். வைசாலி இல்ல உங்க சாத்வீகமான முகத்தை காட்டதான். என்னது பால் வலியுது? அவளும் பெண் தானே. அம்மாடி கையில வாங்கிட்டீங்களா பிரசாதத்தை? குட்டி குண்டா அது பெரிய குண்டா நிறைய தான் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ பெங்களூரில் வந்து
ஸோ பெங்களூரில் வந்து தெய்வ தரிசனம் முடிஞ்சது. ஸோ அடுத்தது வந்து எங்கே போகிறோம்? அடுத்து வந்து HAL மியூசியம் போகிறோம். பாரா இல்ல மியூசியத்துக்கு முன்னாடி ஏப்ரல் ஃபூல். முக்கியமான விஷயம் இல்ல. என்னது? கூட்டு போறேன்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட். எங்க? பிரியாக்கு இன்ஸ்டாகிராம்ல பார்த்து ராமேஸ்வரம் கஃபேல போய் சாப்பிடணும்னு சொன்னாங்க. போலாம் சொன்னா தாக்கிட்டான். நான் பிரசாதம் வாங்கினதுக்கு ஏன் நீ இப்படி பண்றிய? முன்னாடி பத்தியாங்க. இப்ப சாப்பிட போனோம் அவ்வளவுதானே. சரி ஓகே, சாப்பிட்டு தான் மியூசியம். போய் சாம்பார் இட்லி சாப்பிடுறோம். இங்க அப்படி என்ன இருக்குன்றதை கண்டிப்பா ரிவ்யூ பண்ணிடலாம். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. இட்லியா, தோசையா, பொங்கலா? அந்த கீ பொடி இட்லி பார்த்தோமா, சூப்பரா இருக்கு, சொல்லுங்க.